நாம் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் செய்து கொடுப்பது பற்றியும் வேலை வாய்ப்புகள் பற்றியும் நிறைய சிந்திக்கிறோம், நடைமுறைப்படுத்த முயல்கிறோம். ஆனால் 1100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய சோழ மன்னர்கள் இதனை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் என்ற செய்தி ஆச்சரியமாகவும் பெருமைப்படத்தக்கதாகவும் இருக்கின்றது. இது குறித்த 2 கல்வெட்டுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். முதலாவது கல்வெட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவியாற்றுக்கு அருகில் உள்ள திருப்பழனம் ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் உள்ள ஒரு கல்வெட்டு. முதலாம் ஆதித்தினுடைய கல்வெட்டு அது. 892ஆம் ஆண்டு, அவனுடைய 21வது ஆட்சி ஆண்டு அது. இந்த திருப்பழனம் திருக்கோயில் காவிரி வடபால் உள்ள ஒரு திருத்தலம். ஞானசம்பந்தரும் திருநாவுக்கர சுவாமிகளும் பாடி அருளியுள்ள தலம். இத்தலத்தில் உள்ள ஒரு கல்வெட்டு இவ்வாறு பணியமர்த்தப்பட்ட செய்தியினை தெரிவிக்கின்றது. விழிகள் இழந்த 12 பெயருக்கும் அவருக்கு உதவியாளர்கள் 2 காணியாக நிலம் கொடுத்த செய்தியை இக்கல்வெட்டு தெரிவிக்கின்றது. அக்காலத்தில் தேவாரம் பாடுபவர்கள், அதாவது திருப்பதியை விண்ணப்பம் செய்பவர்கள், இன்றைக்கு ஓதுவார்கள் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்களை அடிகள்மார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கல்வெட்டு தரும் செய்தி என்ன தெரியுமா? அத்திருக்கோயிலில் திருப்பதியை விண்ணப்பம் செய்ய 12 விழி இழந்த ஓதுவார்களை நியமித்திருக்கிறார்கள், அடிகள்மார்களை நியமித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக 2 பேர் என்று சொன்னோம் அல்லவா, அவர்கள் எப்படி குறிப்பிடப்படுகிறார்கள் தெரியுமா? கண்காட்டிகள். விழியிழந்தவர்களுக்கு கண்ணாக இருந்து அவர்கள் உதவி செய்ய இருக்கின்ற அந்த 2 கண்காட்டிகள் என்று குறிப்பிடுவது எவ்வளோ பெரிய கனமுள்ள ஒரு பெயர். இவ்வாறு அந்த கோவிலில் திருப்பதியம் பாடுவதற்காக மாற்றுத்திறனாளிகள் 12 நியமித்து அவர்களுக்கு காணியாக நிலமும் கொடுத்திருக்கிறார் அந்த மன்னன். அங்கு அது எதற்காக தெரியுமா? அவர்களுடைய உணவுக்காகவும் உடைக்காகவும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவாரம், அதாவது திருப்பதியம் விண்ணப்பம் செய்வது குறித்த முதலாவது கல்வெட்டு இதுதான், சோழர்களின் கல்வெட்டு இதுதான் என்று கல்வெட்டு ஆய்வாளர் குடவாயில் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் தெரிவித்தார்கள். எப்பொழுது கல்வெட்டு தொடர்பான, குறிப்பாக இசைக்கல்வெட்டுகள் தொடர்பான விளக்கங்கள் வேண்டுமென்றாலும் உடனடியாக கொடுத்து உதவுகின்ற நல்ல மனம் படைத்தவர் குடவாயில் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள். அவர்கள்தான் இந்த கல்வெட்டுக்களை எனக்கு விளக்கிச் சொன்னார்கள். நாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக சொல்லுகின்றோமே, இவற்றையெல்லாம் 1100 ஆண்டுகளுக்கு முன்னரே நம்முடைய சோழ மன்னர்கள் செய்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அதற்கான நிலமும் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தியாகும்.